உலகத்துல எல்லாரையும் சுகமா வச்சுக்கிறான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவனே அங்க சுகமா இருக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த இந்த உலகத்துல நம்ம என்ன இன்னும் ஸ்பெஷலா கொண்டு வரலாம்னு யோசிப்பாரு. ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்ப கடவுளுக்கு என்ன மாரி என்னப்பா நாங்க மனிதருக்கெல்லாம் நீ வந்து சொல்ற சுகமா இருன்னு, ஓகே. கடவுள் எப்படி சுகமா இல்லாம இருப்பாரு? அவருக்கு பவர் இருக்குது அப்படின்னு. ஏன்னா கடவுளுக்கே ஒரு விஷயம் இருக்கும். இப்ப இந்த பூமியில ஒருத்தன் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுற மாரி சொல்லி ஈஸியா எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ஏவுகணை ஒருத்தர் உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த உருவாக்குற நபர் அவர் தான் உருவாக்குறோம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பிரபஞ்சத்த தாண்டி இந்த யூனிவர்ஸ் வந்து அத உருவாக்கிருச்சு. அது உருவாக்கிட்டு தான் இந்த பெர்சன் மூலியமா அத வந்து ரிலீஸ் பண்றாரு இந்த பூமியில. ஸோ ஆல்ரெடி உருவாக்கப்பட்டது அது. இப்போ அது எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்றேன். இப்போ ஒரு தாய், ஒரு தகப்பன். ஸோ அவங்க தான் நம்மள வந்து பெற்றெடுக்கிறாங்க வச்சுக்கங்களேன். அப்ப நம்ம ஏற்கனவே பிறந்துட்டோம். ஏற்கனவே உருவாக்கியாச்சு ஒரு பெர்சன். ஒரு யூனிஸ் நம்மள உருவாக்கிருச்சு. அத இவங்க மூலியமா நம்மளுக்கு பூமிக்கு வெளிய வரும். அந்த மாரி தான் நம்ம இந்த உலகத்துல வர ஒவ்வொரு ப்ராடக்ட்டும், நீங்க யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட்டும் இந்த யூனிவர்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ அந்த மாரி இப்படி ஒரு வேலை கூட கடவுளுக்கு இருந்துட்டு இருக்கு. அப்ப கடவுள் சுகமா இருக்கிறாரா? கடவுள் இந்த பூமியில இன்னும் ஸ்பெஷலான உருவாக்கலாம்னு ஒரு 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 கமிட்மெண்ட் இருந்துட்டே இருக்கும் கடவுளுக்கு. ஸோ அந்த வகையில மனிதராகிய எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட், ஒரு எதிர்காலம், ஒரு கடந்த காலம், அந்த நினைவுகள் ஒருத்தருக்கு நினைவுகள் அழிந்து விட்டது என்றாலே அவன் சுகமாயிடுவான். நினைவுகள் அழிக்க முடியுமா? நினைவுகளை அழிக்க முடியாது. ஏன்னா நினைவுகள் தான் நிரந்தரமானது. மனிதன் பிறந்து வாழ்ந்து முடிகிற வரைக்கும் நினைவுகள் தான் வந்து சுகமானதும், அது வந்து நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கிறது அதுதான். ஸோ அதனால இங்கு யாரும் சுகமாக இல்லை. சுகமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அது கேட்குறீங்களா? சொல்றேன் அதுக்கு. ஏன்னா சுகமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் அதுக்கு சொல்றேன். சுகமா இருக்கணும்னா கடந்த காலத்தை பத்தியும் யோசிக்காமலும், எதிர்கால பற்றியும் யோசிக்காமலும், அடுத்த வேளை உணவு பற்றி யோசிக்காமலும், சரிங்களா? நம்மளுக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு சிந்தனையும், நம்மளுக்கு பசங்க நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்க? அவங்க என்னமா பார்த்து பார்த்து செய்யணும். அவன் என்ன பண்ண போறானோ யோசிக்கிறீங்களா? இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, நீங்க சுகமா இருக்கிறீங்க. நம்ம எத பத்தி யோசிக்கக்கூடாது. இந்த கரண்ட்ல, இந்த ப்ரெசென்ட்ல நம்ம வாழ்றோம்னு கேட்டா, இப்போ ஒரு செகண்ட் இப்ப இன்னொரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னும் சொல்றேன். ஒரு 1 மினிட் நீங்க ப்ரெசென்ட்ல வாங்க. இப்போ ப்ரெசென்ட் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நானு? இப்போ என் எதிர்ல ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமரா பார்த்து ராஜா நான் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி எடுத்துக்கங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. என் இதுல ஒரு கேமரா இருக்கு. நான்